அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 38 ப்ளவுஸ் கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு லைன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லைனை வந்து அந்த கிராஸ் லைனை கட் பண்ணுறதுக்காண்டி வேஸ்ட் லைன் அது. ஸோ அதை லைன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம வந்து பின்னாடி மடிக்கிறதுக்காக நம்ம வந்து அலவன்ஸ் விட்டுக்கிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு சொல்லித்தரது புரியுதா, இல்லைனா இதிலே வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரி யார் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். ஸோ ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச். ஸோ நான் 14 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அந்த லைன் கரெக்டாக போடுறதுக்காக. ஸோ நம்ம வந்து டைலரிங் ரிலேட்டடான நிறைய டிப்ஸும் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வெறும் ஸ்டிச் மட்டும் தான் போட தெரியும், ப்ளவுஸ் கட் பண்ண தெரியாது, ஸ்டிச் பண்ண தெரியாது, ஆனால் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஒவ்வொரு ப்ளவுஸ் கட்டும் நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஓனாக வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். ஸ்டிச்சிங்லாம் கிளாஸ் தான் போய் கற்றுக்கணும்னு இல்லை, நம்ம யூடியூப்ஸ்லேயே நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் எப்போ போல் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஷோல்டரோட வித்து வந்து 2.25 வேணும். ஸோ நான் வந்து ஒரு 1/4 இன்ச் முன்னே தள்ளியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆமோலோட ஹைட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். 5.5 வந்து நம்மளுக்கு ஷோல்டரோட வித்து வருதுன்னா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி 6 இன்ச்சஸ் கூட வைக்கலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து டோட்டலாக வந்து 6 இருக்குது. ஸோ நான் 6.5 மார்க் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து அது கொஞ்சம் 38க்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கை வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால. ஸோ நான் அதுலேருந்து கொஞ்சம் மேலே எடுத்து மார்க் பண்ண போகிறேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேலே எடுத்து 6 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணி அதுதான் நான் ஆமோளுடைய ஹைட்டாக வைக்க போகிறேன். ஸோ அவங்களோட ஸ்லீவோட ரவுண்டு இது வந்து ப்ளவுஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண சொன்னதுனால அவங்களோட ஸ்லீவோட அந்த ஆர்ம் ஃபிட்டோட ரவுண்டை பார்த்துட்டு அது இதில் வருதான் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி எடுக்கணும். அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம அந்த லைன் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்போ ஒரு 8 ஆர்ம் ஃபிட்டோட ரவுண்டு வந்து ஒரு 9.5 வருது, ஆனால் வந்து நம்ம எடுக்கக்கூடிய மெத்தடில் வந்து 9 வருதுன்னா அது வந்து கொஞ்சம் வந்து இறக்கி நம்ம போட்டுக்கிடலாம். ஸோ பேக் நெக் வந்து கொஞ்சம் வந்து ப்ராடாக கேட்டிருக்காங்க. ரொம்ப ப்ராடாக இல்லை, கொஞ்சம் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ப்ராடாக கேட்டதுனால ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் நெக்கோட ஹைட் வந்து இவங்களுக்கு வந்து 9 இன்ச்சஸ். ஸோ 9 இன்ச்சஸ்னாலும் கொஞ்சம் வந்து இது வந்து ப்ராடான நெக்கு தான் இது. அந்த ஃபஸ்ட்டு லைனையும் செகண்டாக நம்ம உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வீட்டிலேருந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பாங்க. டைலரிங் பிஸ்னஸ் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அது டைலரிங் பிஸ்னஸ் தான். ஸோ நம்மளுக்கும் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம், மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து அதில் ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து டீப் நெக்குனால நம்ம நெக்கில் இருந்து தான் நெக்கோட லைனில் தான் மார்க் பண்ணணும். ஸோ ஷோல்டர் வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு ஸ்லோப் கொடுத்துடணும், ஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது. அதுமாதிரி டீப் நெக் எடுக்கிறச்ச கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் நம்ம டவுன் பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த 38 வந்து நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 9.75 கிடைக்கிது.
ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு 1/2 inch மட்டும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அவங்க லூஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து எனக்கு வந்து 10.25 வருது. இந்த நெக்கில் இருந்து தான் நம்ம அந்த 10.25 மார்க் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம டீப் நெக் எடுத்திருக்கோம். நார்மலாக நம்ம வந்து டீப் எடுக்கல, நார்மல் நெக் எடுத்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த லைன்லேயே மார்க் பண்ணணும். இது வந்து டீப் நெக்னால இந்த நெக்கில் இருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி டீப் நெக் எடுக்கும்போது இதுலேருந்து மார்க் பண்ணால் நெக்கு வந்து நம்மளுக்கு லூஸ் விழாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம். வேஸ்ட்டோடைய ரவுண்டை வந்து நான் 4 டிவைட் பண்ணதுக்கு 8.25 கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ நான் வேஸ்ட்டோட ரவுண்டை தான் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோவில் அது வந்து கவர் ஆகலை. ஸோ சைடில் உள்ள அலவன்ஸ்லாம் விட்டுட்டு நான் அப்படியே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மார்க் பண்ணது இதுதான். வேஸ்ட்டோட ரவுண்டு வந்து 8.25 ப்ளஸ் நான் உங்களுக்கு வந்து டாட் வந்து ஒரு 3/4 inch மட்டும் கொடுத்துருக்கு. சாரி 1/2 inch கொடுத்துருக்கேன். மெலிசா ஒரு டாட் போட்டால் மட்டும் போதும் இவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ பேக் போர்ஷன் இவ்வளோ தான். ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நம்ம 1 inch இல்லை 1.25 inch வந்து நம்ம வந்து ஆர்ம் ஃபிட் வரையதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்து அப்படியே ஒரு கர்வ் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்ம் ஃபிட் வந்து அவங்களுக்கு எடுத்தது வந்து கரெக்டாக இருக்குன்னு அதில் செக் பண்ண போகிறேன். ஸோ குறையாக இருந்ததுன்னா கம்மியாக இருந்ததுன்னா நம்ம மேலே கூட்டணும், கம்மியாக இருந்தால் கீழே இறக்கணும், குறைய அதிகமாக இருந்ததுன்னா மேலே கொஞ்சம் ஏற்றி மார்க் பண்ணணும். ஸோ அது வந்து நான் எப்படின்னு சொல்லித்தரேன் இதில். ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 8.25 தான் வருது. ஸோ நான் இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1/2 inch கீழே கம்மி பண்ணி மார்க் பண்ண போகிறேன். அப்போ இவங்களோட இதுக்கு வந்து 6னா 6.5 வந்து ஹைட் மார்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு அழகாக ஒரு ஸ்மூத்தாக ஒரு கர்வ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இவங்களுக்கு வந்து 9.5 கிட்ட வருது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து கர்வ் லைன்னால் கொஞ்சம் இழுக்க தான் செய்யும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு எப்படி 9.25 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வந்து அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் மார்க்கிங் எப்பவும் போல் ஸ்லீவை ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மாதிரி மடிக்காமல் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல பேக் போர்ஷனில் வந்து அந்த ஒரு 1.5 inches வந்து நம்ம விட்டு தான் மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கீழே ஒரு 1/4 inch லைன் போட்டுக்கிடணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து லைனிங் ப்ளவுஸ்னால எல்லா லைனிங்லேயும் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் மார்க் பண்ண மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது முக்கால்வாசி எல்லா இதுலையும் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு சேஃப் தான். எங்கள் ஸ்லீவோட ஹைட் வந்து 6.5. ஸோ ப்ளஸ் ஒரு 1/2 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இது வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காண்டி தான் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு பத்தாது இது மாதிரி பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணணுன்னா இது கொஞ்சம் உள்ளே தள்ளி மடிப்பு போடணும். அப்படி நீங்கள் உள்ளே தள்ளி கொஞ்சம் மடிப்பு போடுறச்ச எக்ஸ்ட்ரா கிளாத் ஒரு சைடுக்கு மட்டும் வெளியே இருக்கும். அப்போது ஒரு சைடில் வந்து கரெக்டாக இருக்கும் கை, ஒரு சைடுக்கு மட்டும் ஒரு 2 பக்கம் மட்டும் நம்ம ஒட்டு போடுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் 4 பக்கமும் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ சேம் அதே அளவு தான். 6.5க்கு நான் 7 விட்டுருக்கேன். இப்போ அந்த ஸ்லீவோட கேப்போட ஹைட் வந்து ஒரு 3 இல்லை ஒரு 3.5 மார்க் பண்ணலாம்.
3 இன்ச்சஸ் வந்து நார்மல். ஸோ அதில் ஒரு லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை வந்து நம்ம இந்த ஸ்லீவ் பார்ட்டில் வந்து மேலே வச்சு கரெக்டாக எந்த இடத்துல அந்த அரக்கத் முடியுதோ அங்கே வந்து மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படவே வேண்டாம். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த பாடி போர்ஷனில் இருக்கக்கூடிய அரக்கத்தும் ஸ்லீவ் போர்ஷனில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரக்கத்தும் சேம் ஒரே இடத்துலேருந்து நம்மளுக்கு ஜாயின் ஆகும். ஸோ இந்த சில பேருக்கு வந்து இந்த சைட் ஜாயின் பண்ணும்போது ஏறத்தாழலாம் வருதில்ல, அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக நல்லா வளைச்சி போடுங்க. இது மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஸ்லீவில் வந்து பேக் போர்ஷன்லேயும் ரொம்ப வந்து லூஸ் வராது. ஒரு மாதிரி லூஸாக இருக்கும், தொப்பி கணக்காக வரும். ஸோ அதெல்லாம் வராது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா கர்வியாக போடுறது. ரொம்ப கர்வ் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு மைல்டாக வந்து கர்வ் பண்ணி போடணும். ஸோ நம்ம கரெக்டாக அளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த சீம் அலவன்ஸ்க்காகவும் மார்க் பண்ணி ஒரு லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து கட் பண்ண வேண்டியது தான். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டும் இதுலேருந்து ஒரு 1/4 இல்லை 1/2 இன்ச் மட்டும் நம்ம உள்ளே வந்து உள்குழி வந்து குடஞ்சி கட் பண்ணால் போதும். ரொம்ப வந்து குடையக்கூடாது. ஏன்னா நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணும்போதே கொஞ்சம் கர்வியாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் ரொம்ப கர்வ் பண்ணிங்கன்னா, ஃப்ரண்ட் போர்ஷன் ரொம்ப குடஞ்சி கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கிளாத்தை வந்து நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது கர்வ் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப மேலே தள்ளி வரைக்கும் போகக்கூடாது. லைட்டாக மைல்டாக கர்வ் பண்ணிவிட்டு உள்குழியை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட இந்த போர்ஷன் முடிஞ்சிடும். ஸ்லீவ் போர்ஷன் இவ்வளோ தான். நான் கட் பண்ணியிருக்க துணியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 1/2 இன்ச்சு கூட இருக்காது, அது 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். ஸோ எல்லா இடத்துலையும் கரெக்டாக அந்த அரக்கத்தை நம்ம வந்து போட்டுடணும். ஸோ நான் எல்லா இடத்துலையும் அரக்கத் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான அளவில் வந்து அரக்கத் மார்க் பண்ணிக்கிடணும். ஸோ உங்களுக்கு ஒரு போர்ஷன்லேருந்து இன்னொரு போர்ஷன் பார்க்கும்போதே தெரியும். இதை விட இது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா உள்ள குழியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து கிராஸ் கட் தான். ஸோ இது வந்து ஃபுல் கிராஸ் போட்டிருக்கேன் நான். இந்த பேக் போர்ஷனை அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கிடணும். எங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வருதோ அங்கெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கிடலாம். அதுலேருந்து வெளியே தள்ளி ஒரு 1/2 இன்ச் மட்டும் வெளியே தள்ளி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கிடலாம். இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். இது வந்து தள்ளி ஒரு 1/2 இன்ச் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அது சைடில் ஆர்ம் ஃபிட்டுக்கிட்ட நம்ம ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்கான அலவன்ஸ் நம்ம கண்டிப்பாக விடணும். ஷோல்டரோட ஸ்லோப் லைனையும் நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணியிருக்கேன். நெக் லைனுக்குள்ளதையும் நான் ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக லைன் வருதோ அது வரைக்கும் தான் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த கர்வ் வர லைனில் நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5 சம்திங் வரும். 6.5 வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் போர்ஷனுக்கு நம்ம உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அப்படி கட் பண்ணக்கூடாது. அந்த விட்டு அந்த 1/2 இன்ச்சு நம்ம வெளியே கொண்டு வந்துடணும். இல்லை ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து ரொம்ப உள்ளே தள்ளா மாதிரி
ரொம்ப நம்ம ஸ்கின் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக ஃப்ரீயாக ஹேண்டில் வந்து கர்வியாக போடும்போது அந்த நெக் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுறதோட இது ரொம்ப ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக வரும். ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களும் பண்ணலாம். பழக இது ரொம்ப ஈஸியாகிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த கரெக்டான ஷோல்டர் ஹைட்டில் வச்சுட்டு கப்போட ஃபுல் ஹைட்டு வந்து இவங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியல, ப்ளவுஸ் வந்து என்ன ஸ்டிச் பண்ணாலுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக போடுறது. அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்களும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக வந்து அவங்களுக்காண்டி சேர்த்து போடுறது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாவே புரியும் அவங்களுக்கு. ஸோ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து அந்த மார்க் பண்ணுறதையும் நீங்கள் கவனிச்சுக்கிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி தெரியல, எனக்கு வந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து நிறைய டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ கொஞ்சம் வந்து ஆள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வருமே தவிர அது நீங்கள் ஸ்டிச் பண்ண பழகிக்கிடலாம். ஸோ எடுத்தோன்னே எல்லாருக்குமே வந்து கரெக்டாக வராது. எவ்வளோ பெரிய டெய்லர்ஸாக இருந்தாலுமே அவங்க ஸ்டார்டிங்கில் நிறைய தப்பு பண்ணி தான் பின்னாடி அவ்வளோ பெரிய டெய்லராக ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை பார்த்து நிறைய பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து அதோடய ரிசல்ட் உங்களோட ப்ளவுஸில் தெரியும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடும்போதில் வீடியோஸ் நிறையா உங்களுக்கு உடனே வரும். இது கிராஸ் கட்டில் வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுற மாதிரி தான் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அதிலிருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி எடுக்கும் போது இது கிராஸ் கட்னால துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் நல்லாவே. அதே லைனில் வச்சு போடும்போது நேரம் ஆக கீழே இறங்கும், வெயிட் இறங்கும். ஸோ அதனால் கீழே இறங்கும். அந்த ஷோல்டர் லைனில் இருக்கக்கூடிய ஷோல்டர் லைன் வந்து கீழே இறங்கும், ஃப்ரண்ட்டை பக்கம் இறங்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஃபால்ட்டை நம்ம வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சா இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இது வந்து கிராஸ்கட் ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து சின்ன டிப்ஸ் தான், ஆனால் இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எப்பவும் போல் வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ 2 இன்ச் மார்க் பண்ணும், அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சைட்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இதில் வந்து 1.5 மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து இவங்க ப்ளவுஸ் ஹைட்டு கம்மி, ஸோ அதனால் 1.5னா சைடில் வந்து 2 இன்ச், அது ஒரு பக்கம் கம்மியாக இருக்கணும், ஒரு பக்கம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த டாட்டோட லைன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். இல்லைனா வந்து இந்த பக்கமும் 2 இன்ச் எடுத்துகிட்டு அந்த பக்கமும் 2 இன்ச் எடுத்தாக்கா இது கிராஸ் கட்டுனால சைடாக இருக்கும், கரெக்டாக உட்காராது கப்பு வந்து. நெக்ஸ்ட்டு வந்து எப்பவும் போல் தான் மார்க் பண்ணணும். இப்போ இங்கே வந்து 8.75 இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து இந்த டாட்டோட அளவை வந்து விட்டுட்டு இதுலேருந்து எனக்கு 2.25 வருது. அடுத்த பக்கம் வந்து அந்த 2.25 அப்படியே கண்டினியூ பண்ணி 8.75 வரையும் மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம சைடில் எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா விடணும் அதை அப்படியே அக்யூரேட்டாக கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். அதில் அது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம இதுலேருந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அந்த டாட்டுக்காக. ஸோ அது போக இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க. இதில் ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த கட்டிங் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து என் வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட்டோ ஏதாவது ஃபால்ட்டோ வந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சரை வந்து சொல்கிறேன். ஸோ இது நான் வந்து ரொம்ப வந்து நான் வந்து டீப்பாக எடுக்கலை ஃப்ரண்ட் நெக்கை வந்து. ஸோ அந்த 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கேன். நார்மல் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிட வேண்டியதுதான். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ், ஆனால் வந்து அது வந்து ப்ளவுஸில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை காட்டக்கூடியதாக இருக்கும்.
ஸோ வந்து நான் நடுவில் நிறைய டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தென் ஃபாலோ பண்ணும்போதே அது வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸும் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த 1/2 இன்ச் மேலே வந்து எக்ஸ்ட்ரா நான் கீழே இறக்கி மார்க் பண்ண லைன் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கர்வ் வந்து நம்ம அழகாக கட் பண்ணிக்கிடுவோம். கட்டிங் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டா ஸ்டிச்சிங் ரொம்பவே நம்மளுக்கு ஈஸி தான். ஸோ கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பயந்து கட் பண்ண மாட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் நம்மளே கட் பண்ணால் தான் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி நம்மளுக்கே புரிய வரும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அது வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்டிச்சிங்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம வந்து க்ராஸ் பண்ணிக்கிடணும். சைடில் வந்து நான் 4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதே 4 இன்ச் இங்கே வருதான்னு பாருங்கள். கண்டிப்பாக வருது. ஸோ 4 இன்ச் வரதுனால நான் டாட்டோட இது வந்து 1.5 வச்சுருக்கனால அந்த 1.5 இன்ச்சஸையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் லைனில் 3 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைனில் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறத விட கிராஸில் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஸோ நான் இதுக்கு வந்து 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கக்கூடியவங்க. ஸோ ரொம்ப வந்து நம்ம வந்து ஷார்ப்பாக வைக்கக்கூடாது இருக்குது. ஸோ எனக்கு வந்து லைட்டாக வந்து அந்த இடம் வந்து தள்ளி போயிருக்கனால நான் அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஷோல்டரில் இது ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சஸ். ஸோ 6 இன்ச் இருக்கும் போது நம்ம அப்படி இதுக்கு வந்து சென்டர் எடுத்துக்கிடலாம். 6.5 வரைக்கும் நம்ம சென்டர் எடுக்கலாம். அதுக்கு டீப்பாக போகும்போது நம்ம வந்து சென்டர் எடுக்க முடியாது. மேலே 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். ஸோ நான் 3rd டாட் வந்து மடித்து மார்க் பண்ண மாட்டேன். ஸோ மடித்து மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி லைன் பண்ணிவிட்டு இதில் வந்து 4 இன்ச் இல்லை 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கரெக்டாக வரும். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் இவ்வளோ தான். இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படி தான் வரும். பெல்ட் பார்ட் வந்து இப்படி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. சிம்பிளாகவும் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மேலே அந்த பட்டி துணியை வந்து அந்த பாடி போர்ஷனில் சேர்க்குறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு கீழே அந்த கரெக்டான லைன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச் வருது. 4னா 4.5 கீழே ஒரு ஸ்டிச்சிங்க்காக விட்டுருணும். அதேமாதிரி இந்த சைடும் அதே தான் வருது. 4.5 தான் வருது. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய முதுவோட அளவு வந்து நம்மளுக்கு 11னா 11.5 வைக்கணும் இந்த இடத்துல. ஸோ பட்டி அளக்கிறது இவ்வளோ தான். இதே வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து போடுறதும் இருக்குது, மெத்தடும் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை பற்றி வந்து நான் வந்து நம்ம வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் இதில் ஜாயின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ப்ளவுஸ் வச்சு எடுத்த அளவு. அதுமாரி டைரெக்டாக ஒரு பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி மார்க் பண்ணணும், எப்படி கட்டிங் பண்ணணும் அதையும் போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இப்படி போட்டுட்டு இந்த லைன்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். என்னடா வீடியோ ரொம்ப லென்த்தாக போதே நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படிக்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அதை பற்றி நாலேஜ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டைம் ரொம்ப நேரம் எடுக்குதுன்னு சொல்லிலாம் பார்க்க வேண்டாம். ஸோ அந்த டாட் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவில் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு கிராஸ் லைனாக போட்டு ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஸோ பட்டி வெட்டுறதுல வந்து இது ரொம்ப ஈஸி மெத்தட். பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது அவங்களுக்காண்டியது தான். இது நிறைய பேருக்கு தைக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் வந்து ஸ்டிச்சிங் பண்ண தெரியும், கட் பண்ண தெரியாது. நான் ஆல்ரெடி கிளாஸ் போயிருந்தேன். ஆனால் ஸ்டிச்சிங் பண்ண தெரியுது, ஆனால் கட்டிங் பண்ண எனக்கு வந்து
தெரியல அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அவங்களுக்கான வீடியோ தான் கண்டிப்பாக. ஸோ அவங்க நல்லபடியாக இதை வந்து பொறுமையாக பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி கட் பண்ணுறோன்னு சொல்லி இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நான் லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்கனால அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் இது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம்னு சொல்லி தெரியுதுக்காண்டி ஒரு அரைக்கத் கொடுத்துக்கிறேன். பட்டி சைடு இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது வந்து கரெக்டாக வந்துடும். கீழ் பக்கத்தை வந்து பட்டியில் கீழ் சைடை வந்து மடித்து அடிக்கிறத விட ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே திருப்பி அப்படியே பட்டியை வந்து அந்த இடுப்பு பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிடணும். ஸோ இதோட ஹைட் வந்து எனக்கு 8.5 கிட்ட வருது. ஸோ நான் அதுலேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் துணி இழுத்துட்டா கூட அதை சரி பண்ணிடலாம். அதை வச்சு நிறைய பேர் என் வீடியோஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் எங்களுக்கும் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். மோட்டிவேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஸோ எனக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் வந்து நல்லபடியாக சொல்லித்தரேன்னு ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டைலரிங் கற்றுக்கிட்டு இருக்கவங்க, வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை. ஸோ நம்ம 2 ஒரே அளவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஊக்குப்பட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஐப்பட்டி அதிகமாக இருக்கணும், ஊக்குப்பட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ நான் அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஃபியூ இன்ச்சஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இது கொஞ்சம் க்ராஸாக இருக்கனால அதையும் நான் லைட்டாக கரெக்ட் பண்ணிக்கிடுவேன். ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டும் போதே தெரியும் ஊக்குப்பட்டியோட ஐப்பட்டி வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு. அந்த லைனிங்கில் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் இதில். ஸோ இவங்களுக்கு வந்து லைனிங் துணி வந்து கம்மியாக தான் வந்திருக்காங்க. நம்ம வந்து ஸ்லீவ் போர்ஷனில் வந்து ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டிசைனுக்காக இதை ஸ்டிச் பண்ணணுன்றதுனால அவங்களுக்கு வந்து சைடில் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து சின்ன அளவு தான். ஸோ நம்ம வந்து ஒரு பக்கம் கண்டிப்பாக ஒட்டு போடுற மாதிரி தான் வருது. ஸோ இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது, வச்சு பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு. ஸோ என்ன பண்ணணுன்னா அந்த ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் முன்னாடி இழுத்து போட்டுட்டு ஸ்லீவை மார்க் பண்ணி கட் பண்ணணும். லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். ரொம்ப பெருசாக இடம் விட்டு இது பண்ண வேண்டாம். கீழே வந்து அந்த ஒரு லைன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து இதை அப்படியே மடித்து அடிச்சுட்டு அப்படியே இந்த கரெக்டான இதில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி மட்டும் தான் வைக்க போகிறோம். ஸோ ஏன்னா கீழே ஆல்ரெடி ஒரு ஸ்கேலப் டிசைன்ஸ் இருக்குது. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற லைனையும் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிடலாம். ஸோ லைனிங் போர்ஷன் ஃபுல்லாகவே இப்படி தான் செய்யணும்.
பேக் போர்ஷனும் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி வைக்கணும். தழகீழ வரும் நம்ம நார்மல் கட்டிங்கில் போடுறதா இருந்தால். இது என்ன சாரி கிளாத்னால அப்படி தான் வரும். நம்ம என்ன பண்ணணும்னா எந்த பக்கம் கரெக்டாக வந்து அந்த டிசைன் ஃபேஸ் பண்ணியிருக்கோ அது மாதிரி வச்சுட்டு அந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒரு 1/2 inch விட்டால் மட்டுமே போதும். ஸோ மார்க்கிங் வந்து இவ்வளோ தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.